வெல்கம் டு ஏர் குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி தக்காளி சாதம் செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு வடக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு கை உரித்து சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு ஏற்ப நான் 2 பச்சை மிளகா 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பித்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் இப்போ தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்க அது தண்ணி தானாகவே விடும். இப்போ தேவைக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மசிக்கி விடணும். அப்போ தான் சாப்பாட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மசிக்கி விட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வதக்கி முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாட்டை விசில் விட்டு ஆற வச்சுருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ஊறுகாய் கூடயோ இல்லை ஏதாவது ஃப்ரை கூடயோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள்.